Ready now? Smile. Freeze. பெண்கள் தான் பேரழகிகள் பொற்சிலைகள் ஃபேஷன் ஷோவிலே. So baby walk 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 the ramp. So baby rock rock you're the champ. So baby எல்லை தாண்டி இஷ்டம் போல ஒடுக்கிறந்து இடைய சைத்து பசங்களோட பல்ச ஏத்துங்க. பெண்கள் தான் பேரழகிகள் பொற்றிலைகள் ஃபேஷன் ஷோவிலே. உலகம் சுற்றும் மெல்லோரமையில் உன்னோட வாழ்க்கை உந்தன் கையில். போட்டோகிராஃபி என்னோட ப்ரொஃபஷன். அழகை பேராய் மாற்றுவே என்னை பார்த்து பேசிச்சல் உன் காந்த பார்வையை கேமராக்கள் கூட்டும் உன் அழகை மேலும். பெண்கள் தான் பேரழகிகள் பொற்றிலைகள் ஃபேஷன் ஷோவிலே. என்னாச்சு அசோக்? எக்ஸ்போஸ் பண்ணும்போது எல்லாத்தையும் வெளிப்படையாக காட்டணும். ஓ, நான் நினைச்சேன் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சுன்னு. இப்படி இருந்தால் எப்படி வேலை நடக்கும்? அப்போ எப்படி இருந்த வேலை நடக்கும்? பி சீரியஸ் தானே. நாளைக்கு கிளைண்ட்ஸ் ஃபோட்டோஸ் வேணும்னு கேட்டிருக்காங்க. லெட்ஸ் பிஹேவ் லைக் ப்ரொஃபஷனல்ஸ், ரைட்? ரியலி? இட்ஸ் இம்பாசிபிள். Then let's make it possible, honey. Rules of photography. முதல்ல நம்ம ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ணணும். ரெண்டாவது நம்ம ஃபோக்கஸ் வேலையில் மட்டும்தான் இருக்கணும். இன் யோர் கேஸ் ஃபோக்கஸ் என் மேலே மட்டும்தான். நிஜமாவா? உன் விரல் கேமரா பட்டன் மேலே படும்போது ஒரே சத்தம் தான் உனக்கு கேட்குமா? கிளிக் கிளிக் கிளிக். மூணாவது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரூல். உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டோட ஃபீலிங்ஸ்க்கு நீ முக்கியத்துவம் கொடுக்க வேணாமா? முதல்ல உன் கடமை. அதுக்கப்புறம் தான் என்னோட ஃபீலிங்ஸ் எனக்கு கிடைக்கும். எல்லா ரூல்ஸ் இதாம பிரேக் பண்ணலாம். ஏன்னா wife me what is invited for? ஆனா அசோக் அப்படி நினைக்கிறது இல்ல. அப்படிதானே அசோக்? அசோக் say something. அவன் என்ன சொல்லுவான்? நெக்ஸ்ட் மாட்ட போறது அவன் தானே. Please. சரி, அடுத்து நான் தானா? டேய், நீ எல்லாம் கல்யாணம் பண்ணி என்னடா பண்ண போற? நீ இதான் வேலைக்கே ஆக மாட்டியே. ஆமா,
உன்ன மாதிரி ஏய், இதெல்லாம் பேச்சுலர்ஸ்குள்ள பேசிக்கிறது. இத பத்தி நாம தான் பேசணும், புரியுதா? ஹேய், நாங்கெல்லாம் அப்படிதான். என்னடா அசோக்? நீ செஞ்ச பாவத்துக்கு என்ன கூட்டு சேர்க்காதடா. அவனை விடுங்கடா, பாவம் புண்ணியன்ட்டு ஜாலியான நேரத்துல நெக்ஸ்ட் பார்ட்டி. இளமையின் வாசல் இரவினில் திறக்கும் பகலே போய்விடு. இரவனின் பாதை விடை பெறும் முன்னை கூடி கொண்டாடு. Bless us, oh God bless us. Bless us, oh God bless us. Oh God bless us, oh God bless us. Oh God bless us, oh God bless us. இளமையின் வாசல் இரவினில் திறக்கும் பகலே போய்விடு. இரவரின் பாதை விடை பெறும் முன்னை கூடி கொண்டாடு. Bless us, oh God bless us. Bless us, oh God bless us. Oh God 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 bless us, oh God bless us. கண்ணியின் கண்களது ஒரு வகை போதை, கனவுக்குள் கூட்டு செல்ல அதுதானே பாதை. இணையாக ஆடும் இந்த கணம் வாழும் இன்பம் நிலையாக என்றும் எங்களிடம் வாழ வேண்டும். இருவரை நீளச் செய்து கடவுளே கருணை செய்வாய். Bless us, oh God bless us. Bless us, oh God bless us. Oh God 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 bless us, oh God bless us. Bless us, 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 oh God bless us. 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 விளக்குகள் ஒளி வெள்ளம் எங்கள் மேல் பாய, இடைவிடா இசையொலி இதயத்தை தாக்க. எங்களின் வேகம் இது எப்போது ஓயும், அங்கத்தின் ஏக்கம் அது சொர்க்கத்தில் சேர்க்கும். காதலின் உச்சத்தை தொட்டு கட்டிலில் மிச்சத்தை காட்டு. Bless us, oh God bless us. Bless us, oh God bless us. Oh God bless us, oh God bless us. Oh God bless us, oh God bless us. இளமையின் வாசல் இரவினில் திறக்கும் பகலே போய்விடு. இரவரின் பாதை விடை பெறும் முன்னை கூடி கொண்டாடு. Bless us, oh God bless us. Bless us, oh God bless us. Oh God 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 bless us, oh God bless us. கொண்ட காரி அச்சுவல்ல பேச்சுக்காரி Drinks அதிகமாயிடுச்சா? ரொம்ப வருஷம் கழிச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் மீட் பண்ணல சோனியா, அதான் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. சாரி. Yeah, I'm not complaining. ஓகே, வேற என்ன சொல்ல வர பேபி? அழகா இருக்க, உன்கிட்ட எல்லாமே அழகா இருக்க. அப்படியா? சொல்றது நீயா இல்ல உன் போதையா?
ரெண்டு பேரும் தான். அசோக் சோனியா, உனக்கு நான் இல்லையே. Ashok. She is not moving, Ashok. அவளுக்கு என்ன தெரியல. இந்த அசைவு இல்லாம இருக்கா. அசோக். எங்க போற? அசோக். நான் போய் அவளை பார்த்துட்டு வரேன். வேண்டாம் சோனியா. என்ன? வண்டி எடுன்னு சொல்றாங்க. அவளுக்கு என்ன ஆச்சுன்னு வண்டி தெரியல. எடு. யாரோ வர மாதிரி இருக்கு. சீக்கிரமா வண்டி எடு. ஓகே. சீக்கிரம். லுக்கியா எழுந்திருச்சு நில்லுங்க. அந்த கப்பை கொஞ்சம் கீழே இருக்குங்க. யா, தட்ஸ் நைஸ், வெரி குட். ஸ்மைல். சியர்ஸ் எவரிபடி, சியர்ஸ். யப், யா. எல்லாரும் கேமராவை பாருங்க. ஸ்மைல். ஓகே, குட், வெரி குட். யா, தேங்க் யூ ஸோ மச். சார், குட் மார்னிங் சார். Good morning. You are ஐம் அசோக் சார், 2009 பேட்ச். Ashok. Yes. Ashok. சார், இப்ப புரியுது. தேங்க்யூ சார். Carry on. சார், ஏ கைஸ், ஒவ்வொருத்தரா வாங்க. இப்படி கும்பலா வந்தா எப்படி? Ashok. சார், என்னாச்சு? இது ஓ அது நேற்று கதவுல இடிச்சுக்கிட்டேன் சார். அதான் லேசா அடிபட்டுடுச்சு. Take care. எஸ் சார். யா பாய்ஸ், கம் ஆன். நீங்க அந்த பக்கம் போங்க, நீங்க இங்க வாங்க. யா, ரெடி. Very nice photograph, sir. சார், இந்த போட்டோலாம் சரியில்லை. சாரி சார். நீ ஒன்று பண்ண, இந்த கேமராவை சர்வீஸ் கொடுத்துருவா. இதில் ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. சார், ஆ, இப்போதானே லேட்டஸ்டா இதை வாங்கினது. சாரி சார், எலக்ட்ரானிக் சிஸ்டம் இல்லையா, ரிப்பேராக தான் செய்யும். வரேன் சார். இப்படியா பயமுறுத்துறது? சோனியா, ஃபோட்டோ ஷூட்டுக்கு போகலையா? நான் கேன்சல் பண்ணிட்டேன். ஏதாவது பிரச்சனையா? ம்,
இதுக்கு தான் அப்செட்டா இருக்கியா? நீ மட்டும் எப்படி இவ்வளவு தைரியமா இருக்க? அப்ப நான் அப்செட்டா இல்லையா? இட் வாஸ் an accident, damn it. அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? ஒரு தடவையாவது போய் பார்த்திருக்கலாமே. அசோக் அசோக் அந்த பொண்ணு செத்து போயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் அங்கே சொன்ன நீ கேட்கல. எனக்கு தெரியும் சோனியா, ஆனா இல்ல அசோக், உன்னை மாதிரி என்னால ஈஸியா எடுத்துக்க முடியல. இட்ஸ் கில்லிங் மீ. சோனியா நான் சொல்றத கேளு. சோனியா லிசன் டு மீ. சோனியா இப்ப எங்க போற? அசோக், உன்னோடு நான் இருந்த ஒவ்வொரு மணித்துளியும் மரணப்படுக்கையிலும் மறவாது கண்மணியே. ஆனா உன்னை நேர்ல பார்க்கறத விட போட்டோல பார்க்கும்போதுதான் சிரிச்ச முகமா இருக்க. இதுதான் எதிர்பார்த்த. அமருங்கள் இளவரசியே. மாது இருக்கும்போது அருகில் மதுவும் இருக்க வேண்டும் கண்ணே. மாதுளை பழரசம் நாவிற்கு சுவையான உணவு. அஃப்கோர்ஸ் என் டார்லிங்காக நானே சமைச்சது. I love you. நமக்காக. to our love. A special gift என்னோட செல்லத்துக்காக. ஒரு நிமிஷம் வந்துடுறேன். அசோக், Ashok, nice here. Ashok, 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 Ashok. என்னாச்சு? என்ன? ஏய் சோனியா, நான் தான். இட்ஸ் ஓகே, பயப்படாத. இட்ஸ் ஓகே, அழாத. அது ஏன் நினைச்சிட்டு இருக்காத? அது வெறும் கனவு தானே. ரிலாக்ஸ். It was a carry away.
காஃபி சாப்பிட்றியா? ம். அசோக், ம். ஏன் இந்த போட்டோஸ் இப்படி இருக்கு? அது கேமராவோட ஃபால்ட். இந்தா. இல்ல அசோக், இந்த போட்டோல ஒரு பொண்ணோட முகம் தெரியுது. இங்க பாரு. ம். சூப்பர் ஃபிகரா இருக்கா? ப்ளீஸ் அசோக், பி சீரியஸ். இங்க பாரு நடுவுல. ம். என்ன அந்த ஃபிகர் நல்லா இல்லைங்கிறியா? அசோக், என் கனவுல கூட கம் ஆன் சோனியா, உன்னோட கனவுக்கும் இந்த போட்டோக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அசோக், பைத்தியம். அசோக், ப்ளீஸ் லிசன் டு மீ அசோக். அசோக், நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நாம இடிச்சோல அவளுக்கு கண்டிப்பா ஏதோ ஆயிருக்கும். தேவையில்லாததெல்லாம் போட்டு குழப்பிக்காத சோனியா. அசோக், ப்ளீஸ். Something is wrong. சரி, அப்போ ஒண்ணு பண்ணு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நான் தான் போதையில அன்னைக்கு அந்த பொண்ணை காரை ஏத்தி கொலை பண்ணேன்னு சொல்லி சரண்டர் ஆயிடு. ஓகே? ஐம் சாரி. நீ என்ன சொல்றிய அந்த மாதிரி நான் செய்யறேன். ஆனா ஒரு கண்டிஷன். ஏதாவது பிரச்சனைன்னு வந்ததுன்னா வண்டியை நான் தான் ஓட்டினேன்னு சொல்லணும். ம்? நீ வராத, இங்கே இரு. என்ன இங்க? ம்? சொல்லு சொல்லு. அசோக், உன்னை ஒரு தான் நிமிஷம். கேட்கிறேன். சொல்லுங்க சார். நீங்க யாரு? நான் அசோக், போட்டோகிராஃபர். அப்ப இவங்க? இவங்க என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட். அப்படியா? இங்க என்ன தேடுறீங்க? சார், போட்டோ எடுக்க வந்தீங்களா? போங்க, இங்க எடுக்க கூடாது, போங்க. போயிடுறேன் சார், போயிடுறோம். அசோக், ஒரு தடவை கேளு. சார், இங்க என்ன சார் பிரச்சனை? ஏதாவது ஆக்சிடென்ட்டா? நீ சம்மந்தப்பட்டிருக்கியா? இல்ல, நாங்க போய் பின்ன சும்மா கேஷுவலா. சும்மா தெரிஞ்சுக்கலாம்னு கேட்டோம், அவ்வளவுதான். சரி, ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க உங்க பேரும் அட்ரஸ் எழுதி கொடுத்துட்டு போங்க. சார், எப்போ பாடி கிடைக்குதோ நாங்க உங்களை கூப்பிட வேண்டியது இருக்கும். என்ன பேசுறீங்க சார்? நாங்க எதுக்கு? நாங்க வந்து என்ன பண்ண போறோம்? இருந்தாலும் மேடம் கேட்கறாங்கல்ல. இல்ல, ஏதோ யதார்த்தமா நான் கேட்டா. கேட்கல. வேற ஒண்ணும் மேடம், இல்ல சார். மேடம், இல்ல சார், நாங்க இருந்தாலும் கிளம்புறோம். அட்ரஸ் கொடுங்க I'm நீங்க. sorry sir. நாங்க கிளம்புறோம். நல்ல வேலை தப்பிச்சோம். வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா நீ? ம். பொடி, போக வேணான்னு சொன்னா கேக்குறியா? இல்ல அசோக், அந்த போலீஸ் நம்ம கிட்ட ஏதோ மறைக்கிறாரு. அவன் என்ன பைத்தியமா? நம்ம கிட்ட ஏன் மறைக்கணும்? அவர் சொன்னதை வச்சு பார்க்கும்போது அங்க எந்த பாடியும் இல்ல. ஒருவேளை அந்த பொண்ணுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணிருக்கலாம், ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்கலாம், அவ உயிரோட கூட இருக்கலாம். இல்ல அசோக், என்னால ஏத்துக்க முடியல. நீ அந்த ஆக்சிடென்ட்டை பார்த்தல? நான் தானே கார் டிரைவ் பண்ணேன். இட் வாஸ் ஹாரிபிள். அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து அவளால பொழைச்சிருக்கவே முடியாது. போதும் சோனியா, என்ன இப்ப என்ன பண்ண சொல்ற? சரி, அந்த ஏரியால இருக்க ஹாஸ்பிட்டல்ல போய் நான் விசாரிக்கிறேன். அதுக்கப்புறமாவது நிம்மதியா இருப்பியா? ம்?
அதை கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டாவது சொல்லலாம்ல. ஸ்மைல் ஸ்மைல். இல்ல தண்ணியில தள்ளி விட்டுருவேன். உங்க கேமரால எந்த பிரச்சனையும் இல்ல, எல்லாம் சரியா இருக்கு. நீங்க என்னோட பழைய கஸ்டமரா இருக்கிறதால 3 தடவை தரவா செக் பண்ணிட்டேன். ஆனா அலிபாய், இந்த போட்டோஸ் நீங்க எப்பவாவது யாரையாவது போட்டோ எடுக்க மாட்டேன்னு சொல்லிருக்கீங்களா? உங்களுக்கு எப்படி தெரியும்? இங்க பாரு, என் வயசுக்கும் அனுபவத்துக்கும் எல்லாம் தெரியும். நான் இப்ப சொல்றத தெளிவா கேட்டுக்க. ஆசைப்பட்டவங்களோட எண்ணம் எப்படி இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன்னை விரும்பினவங்க மேல இருக்காங்க. சும்மா இருங்க அலிபாய். ஏன் பயமா இருக்கா? இந்த உயிரை பத்திரமா பாதுகாத்து வைங்க தம்பி. விலமதிக்க முடியாத உயிர் அது. இது உங்களோட முதல் காதலி, இது உங்களோட 2வது காதலி. ரெண்டையும் ஒப்படைச்சிட்டேன். தேங்க்யூ அலிபாய். போயிட்டு வாங்க. சோனியா, ஓ மேக்கப் செட் நான் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிட்டுமா? Sure. தேங்க்ஸ். ஸ்வீட்டார், இன்னைக்கு என்ன சீக்கிரம் வந்துட்ட? சோனியா, 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 என்ன விளையாடுற சோனியா? எங்க இருக்க? அசோக், நான் கிண்டில இருந்து பேசுறேன். கிண்டி? ஏன் போனை கட் பண்ற? சரி கேளு. நான் மேகசின்ல ஒரு ஆர்டிக்கல் படிச்சேன். அதுல ஆத்மாக்கள் இருக்கிறது உண்மையான ஆதாரத்தோட போட்டிருக்கு. நம்ம போய் அந்த ரைட்டரை பார்க்கணும். நம்ம வீட்டுல பார்த்தோம்ல அந்த போட்டோ பத்தி அவர்கிட்ட கேட்கணும். அசோக், 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 நான் பேசுறது உனக்கு கேக்குதா? என்னாச்சு அசோக்? கழுத்து வலி. எப்பல இருந்து? ஏன் என்கிட்ட சொல்லல? அந்த ஆக்சிடென்ட் ஆச்சுல, அதனால இருக்கும். டோன்ட் டேக் இட் லைட்லி அபி. உடனே நம்ம போய் டாக்டர் பார்க்கலாம். அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல வந்து வெளியே முடிப்போம். அவர் பேர் என்ன? மனு சர்மா. என்னுடைய பிரியமான யானைய நீ சாகடிக்க பாக்குறியா? என் ராணி மேல போர் தொடுத்தா இந்த நிலைமை தான்டா கண்ணா உனக்கு.
வாங்க. இனி நீங்க எப்படி தப்பிக்கலாம் மட்டும் யோசிங்க. அது வரைக்கும் வந்த விருந்தாளிங்க கிட்ட பேசிட்டு வரேன். நீங்க தான் எனக்கு ஃபோன் பண்ணதா? ஆமா. நாங்கள் இந்த ஆர்டிக்கலை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு வந்திருக்கோம். கேளுங்க. இதில் எழுதியிருக்கிறதெல்லாம் உண்மைதானா? இதான உங்க சந்தேகம்? நான் இன்னும் பெருசா எதிர்பார்த்தேன். லிசன், நான் ஒரு ரைட்டர், சைக்காட்ரிஸ்ட் கிடையாது. ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உண்மையா தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி போட்டோஸ் ஏன் எனக்கு வருது? இதை பார்த்தா உங்களுக்கே புரியும். பாருங்க பாருங்க பாருங்க. அப்புறம் இதை நம்புறதும் நம்பாததும் உங்களோட விருப்பம். இப்போ கம்ப்யூட்டர் வச்சு என்ன வேணாலும் செய்யலாம். ஃபோட்டோஷாப்புங்கிற சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி ட்ரிக் ஃபோட்டோகிராஃபி மாதிரி, அதாவது டபுள் எக்ஸ்போஷர், மாஸ்கிங், அவுட் ஆஃப் ஃபோக்கஸ். உங்களுக்கு இதை பத்தி நிறைய தெரிஞ்சிருக்கு. அப்படின்னா இந்த எல்லா ஃபுட்டும் பொய்யானதா? சிலதுல உண்மையும் இருக்கு. ரெண்டுக்கும் வித்தியாசம் எப்படி கண்டுபிடிக்கலாம்? நீங்களே சொல்லுங்க. நீங்க தான் இதுல எக்ஸ்பர்ட் ஆச்சே. இப்போ நம்ம நார்மலா போட்டோ எடுக்கணும்னா என்ன பண்ணுவோம்? கேமராவை எடுத்து கிளிக் பண்ணுவோம். எடுத்த போட்டோவை உடனே பார்க்கணும்னா எந்த கேமரால பார்ப்போம்? யூ மீன் டிஜிட்டல் கேமராஸ், செல்போன் கேமராஸ், வீடியோ கேமராஸ்? எக்ஸ்கியூஸ் மீ, ஒன் செகண்ட். ஐ மீன் போலோராய்ட் கேமரா. போட்டோ பேப்பரை உள்ள வைக்கணும், லாக் பண்ணணும், கிளிக் பண்ணணும், டக்குன்னு போட்டோ முன்னாடி வரும். நீங்க பார்க்குற இந்த போட்டோஸ் அப்படி எடுக்கப்பட்டது தான். நோ சீட்டிங். சோனியா, பயப்படாதீங்க. அது என்னோட அப்பா, லேட் மிஸ்டர் எல்கே சர்மா. எப்பவும் என் தலையில ஏறி உட்காருவாரு. ஆனா விளையாடும் போது இந்த சேர்ல உட்காருவாரு. வணக்கம்ப்பா. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, எல்லா ஆத்மாவும் தப்பானது கிடையாது. அதனாலதான் இந்த போட்டோஸ் என்னை யோசிக்க வச்சு இந்த புக்ஸை எழுத வச்சது. அது மட்டும் இல்லாம வெளிநாடுகள்ல இத பத்தி ஆராய்ச்சி பண்ண ஒரு பெரிய விஞ்ஞானிகள் கூட்டமே இருக்கு. அவங்களும் இதை உண்மை நம்புறாங்க. ஆனா இந்த ஆத்மாக்கள்லாம் ஏன் இப்படி அலையுது? ஆத்மாக்கள்லாம் அலையறதில்ல, நாம தான் அதை வெளியே கொண்டு வரோம். நமக்கு துணையா இந்த காந்த மாதிரி. நீங்க முழு நம்பிக்கை வச்சு விருப்பப்பட்ட ஆவிய கூப்பிட்டா வரும். ப்ளூடூத் வழியா கூட. ஆத்மாவுக்கும் மனுஷனுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. ஏதோ ஒரு வகையில இந்த ரெண்டு பேருக்கும் தொடர்பு இருந்துகிட்டு தான் இருக்கும். எனக்கு ஒண்ணும் புரியல. இப்போ நீங்க ஒருத்தர் மேல அளவுக்கு அதிகமா அன்பு வச்சிட்டீங்கன்னு வைங்களேன், உங்களை யாராலையும் பிரிக்க முடியாது. ஒருவேளை அவங்க உங்க சொந்தக்காரங்களா இருக்கலாம், உங்க ஃப்ரெண்டா இருக்கலாம். அப்படி இல்லைனா நீங்க யார் மனசையாவது காயப்படுத்தி உங்களால மன ரீதியா பாதிக்கப்பட்டவங்கள கூட இருக்கலாம். உங்களால யாராவது பாதிக்கப்பட்டிருக்காங்களா? ரெண்டு பேரும் ஏன் மூஞ்சி எப்படி வச்சுக்கிட்டீங்க? நான் விளையாட்டுக்கு சொன்னேன். ஒரு ஆத்மாவுக்கு என்ன வேணும், அதுக்கான பதிலை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த போட்டோவை பாருங்க.
என்ன சார் மாடல்ஸ் ரெடியா இருக்காங்க போட்டோ ஷூட்காக. அதை சொல்ல வேண்டியதானே? நீ போய் லென்ஸ் பாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து போய் அப்படியே பேக் ட்ராப்பை அரேஞ்ச் பண்ணு. சரிங்க சார். போறேன் சார். அதை பேன் பண்ணு. ஆ. இந்த பக்கம். ஓகே. ஆ. அசோக் என்ன பண்ற? Nothing, I'm okay. Fine. Yeah, you ready? Yeah. All right, babes, go for it. Yeah? Yep. Superb. Smile. Ready now? Smile. Freeze. Yeah, hold it, hold it, hold it. அலிபாயிட்ட கொடுத்து சீக்கிரம் டால் பண்ணி கொடுக்க சொல்லு. ஓகே? ஓகே சார். ஜக்கு ஜக்கு பாய், ஜக்கு எங்க இருக்க? யாரு யாரு? எக்ஸ்ரே அப்புறம் ஸ்கேன் எல்லாம் நார்மலாக தான் இருக்கு. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்புறம் ஏன் இந்த கழுத்து வலி இருக்கு? ஏதாவது ஸ்ட்ரெயின் பண்ணியிருப்பாரு, அதில் மசில்ஸ் பிடிச்சிருக்கலாம். டோன்ட் வரி, நான் சில பெயின் கில்லர்ஸ்லாம் எழுதி தரேன், அது சாப்பிட்டா சரியாயிடும். அப்புறம் ஒர்க்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? பிஸியாக தான் போயிட்டு இருக்கா. இப்போ பியர்லாம் ஜாஸ்தி குடிக்கிறீங்களோ? இல்லையா? ஏன் இல்லை, இப்போ ரொம்ப வெயிட் போட்டிருக்கீங்க, அதனால தான் கேட்குறேன். அப்படியா? ஆமாம், வேணா செக் பண்ணி பாருங்க. ஓகே. டாக்டர், இந்த மாத்திரைலாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிடணுமா? ஆமாம், எப்பவும் 120 கிலோ குடம் குடமா குடிச்சா கூட இவ்வளவு வெயிட் வராதே. என் ரூம்ல இருக்க வெயிட் மிஷின்ல ஏதோ ப்ராப்ளம் போல இருக்கு, உடனே செக் பண்ணுங்க. சாரி அசோக், ஏ டாக்டர் சொன்னாரு கழுத்து வலிக்கு ஸ்ட்ரெஸ் தான் காரணம்னு. நான் அவனை கஷ்டப்படுத்திட்டேன்ல. டாக்டர்ஸ்னா ஏதாவது சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஓகே சோனியா, இந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? போலாமா? காதல் தீ என்னை தாக்கும்
காதல் தீ காதல் தீ என்னில் வாழும் கண்ணித்தீயும் தீ அலை கடல் போல் இணைந்து வாழ்வோம் நாம் நீரில் மூழ்கி முத்தெடுத்து கோர்ப்போம் நாம் யாரும் இல்லா நேரம் நீயும் நானுமாய் நீந்தி கழிப்போம் உன்னைப் போல யாரும் இங்கு எனக்குள் வாழ முடியாது என்றும் நானே உன்னை அடை முத்தங்களாலே இதயத்தை நான் மாற்றிக்கொண்டோ இனியும் என்னில் பொறுமை இல்லை யாருமில்லா நேரம் நீயும் நானுமாய் நீந்தி கழிப்போ காதல் தீ காதல் தீ கனவில் எல்லை நமக்குள் இல்லை பொறுமை வேண்டும் என்னுள் உன்னை ஏற்றுக்கொள்ள துடிந்து விட்டேன் இருந்தும் இடம் பொருளே வலா இரவு வரை காத்திருப்போம் யாரும் இல்லா நேரம் நீயும் நானுமாய் நீந்தி கழிப்போம் காதல் தீ என்னை தாக்கும் காதல் தீ காதல் தீ என்னில் வாழும் கன்னித்தீயும் தீ சோனியா இங்கதான் இருக்கியா நீ காலையில இருந்து ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன் ஸ்வீட்டார் சோனியா
தருண் நீயா? அசோக் 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 நான் நான் சாக போறேன் அசோக். என்ன வளர்ற? என்னாச்சு உனக்கு? அந்த போட்டோகிராஃப் எங்க? எந்த போட்டோகிராஃப்ஸ்? அந்த எதை பத்தி சொல்ற? அந்த போட்டோகிராஃப் எனக்கு கொடுத்துரு. தருண் என்ன சொல்ற? ப்ளீஸ் எனக்கு கொடுத்துரு அந்த போட்டோகிராஃப். தருண் நான் உன்கிட்ட தான் கேட்கிறேன், எந்த போட்டோகிராஃப்ஸ்? மறந்துட்டியா? நான் சொல்றதை கேளு. இங்க பாரு தருண். Listen to me. நான் சொல்றதை கேளு. தருண், என்ன photographs? தருண், நில்லு. அசோக் 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 என்ன பண்ற? எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஃபைன், டோன்ட் ஸ்னாப். நான் உன்கிட்ட ஒன்று காட்டணும். ஜஸ்ட் சரி, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. எனக்கு நிறைய வேலை இருக்கு.
தருண், 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 உனக்கு ஒன்றும் ஆகலையே? தருண், தருண் என்னாச்சு? அந்த கத்தி என்கிட்ட கூட. தருண் என்ன பண்ற? தருண், தருண்,
காலையில இருந்து நீ எதுவுமே சாப்பிடல, இதையாவது குடி. ஆர்த்திங்கிறது யாரு? இவ்வளவு உனக்கு தெரியும்ல? நான் இவளை பத்தி எதுவும் பேச விரும்பல. ஏன் அசோக்? அசோக், நான் உன்னை காதலிக்கிறேன். காலை ஃபுல்லா உன் கூட வாழ போறவன். நான் உன்னை என்னைக்காவது தப்பா நினைச்சிருக்கேன்னா? Sorry for asking. செப்டம்பர் 2009 என்னோட பாக்கெட் மணிக்காக நான் கேமராவை பிடிக்க ஆரம்பிச்சேன். அது ரொம்ப சந்தோஷமான நாட்கள். அப்பப்போ ஒரு அழகான முகம் என்னையே அறியாம என் கேமரால பதிவாச்சு. அவ பேரு ஆர்த்தி. அவ எதுக்காக தனிமையை விரும்புறான்னு எனக்கு தெரியாது. ஆர்த்தியை பத்தி எல்லாரோட மனசுலயும் பல கேள்விகள். அவளுடைய கண்கள் ரொம்ப அழகா இருக்கும். அவ புரியாத புதிரா இருந்தாலும் அவளால நான் ரொம்ப ஈர்க்கப்பட்டேன். அவ என் கூட பேச மாட்டாளான்னு ஏங்கி இருக்க. அவ வருகைக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். ஏய் அசோக், வாடா. டெஸ்ட் பிரிண்ட்ஸ் எடுக்கணும். நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி வரேன். சரி வாங்கடா. வரேன். நான் அவளுக்கு தெரியாம அவள் எடுத்த போட்டோஸ்லாம் அவளை சந்திக்க எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துச்சு. என் வாழ்க்கையை அவகிட்ட ஒப்படைக்கணும்னு நினைச்சேன். எங்க 2 பேருக்கு உண்டான நெருக்கம் மூச்சு காத்து படுற தூரத்துல தான் இருந்தது. நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸை அவாய்ட் பண்ணிட்டேன். அவ கூட தான் அதிக நேரம் இருந்தேன். நான் வாழ்றதுக்கான அர்த்தம் எனக்கு அப்பதான் புரிஞ்சுது. எங்க 2 பேருக்குள்ள நட்பு எப்ப காதலா மாறிச்சுன்னு எங்களுக்கே தெரியாது. ஆனா நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸை விட்டு ஒரேடியா விலக ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு காரணம் பயம். எங்க அவங்க என்ன தப்பா நினைச்சிருவாங்களோன்னு. அவளை விட்டு நான் கொஞ்ச நேரம் பிரிஞ்சிருந்தா கூட அவளால் அதை தாங்கிக்க முடியாது. எந்த அளவுக்கு நான் அவன் மேல அன்பா இருந்தனோ அதை விட அதிகமாக அவ என் மேல அன்பு காட்டினா.
சென்ற மயக்கம் என்னுள் ஏதோ மாற்றம் காதல் என்றால் இதுவா என்று நான் உள்ளே விழுந்தேன் என்று அறியேன். இறுதி வரை என்னை நீ ஈர்த்துக் கொள்ளுவாயா? இப்பவே இங்கே சொல்வாய் சொல்வாய் சொல்வாய். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அந்த பசுமையான நாட்களை என்னால் மறக்க முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் அவ எனக்கு கிடைச்சது கடவுள் கொடுத்த வரம். தெரிஞ்சோ தெரியாமலையோ அன்னைக்கு நாங்கள் 2 பேரும் எங்களையே அறியாம தப்பு பண்ணிட்டோம். காதலை கொச்சப்படுத்திட்டோமோன்னு தோணுச்சு. அந்த சம்பவம் என் மனசாட்சியை உறுத்திக்கிட்டே இருந்தது. நான் அவளை எவ்வளவோ சமாதானப்படுத்தினேன். உடனே கல்யாணம் பண்ணிக்கலான்னு வற்புறுத்தினா. ஆனா நான் அதுக்கு சம்மதிக்கல. போட்டோகிராஃபி துறையில் நான் பெரிய ஆளா வரணுங்கிறது தான் என்னோட ஆசை. அதுக்காக நான் அவளை விட்டு விலக ஆரம்பிச்சேன். கல்யாணங்கிற வட்டத்தில் சிக்கிட்டா என்னால எதையுமே சாதிக்க முடியாதுன்னு நினைச்சேன். கல்யாணத்துக்கு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு சொன்னேன். ஆனா அவ என்ன கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே இல்லை. என் மேல ரொம்ப கோபமா இருந்தா. அவ என்ன கடைசியா பார்த்து நீ தப்பு பண்ணிட்ட, அதுக்கு கண்டிப்பா அனுபவிப்பேன்னு சொன்னா. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு காலேஜ் விட்டு போயிட்டான்னு சொன்னாங்க. எனக்கு தெரியும் சோனியா, இது எல்லாத்தையும் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும். பட் ட்ரஸ்ட் மீ, நான் உன்னை ஏமாத்தணும்னு நினைக்கல. ராஜா, தருண், பாண்டியன் செத்து போயிட்டாங்க. கடைசியா இருக்கிறது நான் மட்டும்தான். அசோக், 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 உனக்கு ஒன்றும் ஆகாது. நான் உனக்கு ஒன்றும் ஆக விட மாட்டேன். அசோக், மன்னிச்சு சோனியா. நம்ம ஆர்த்தியை பத்தி தெரிஞ்சுக்கலாம். டோன்ட் வரி அசோக், உனக்கு ஒன்றும் ஆகாது. நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்.
நான் போய் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரேன். தேங்க் ஃபீல் பண்ணுங்க. அசோக், யார் நீங்க? இது ஆர்த்தி வீடு தானே? ஆமா, நான் தான் ஆர்த்தியோட அம்மா. ஏன்? வணக்கம். வணக்கம் ஆண்டி. நாங்கள் சென்னையிலேருந்து வரோம். ஆர்த்தியை பார்க்கணும். அவளை பார்க்க முடியாது. அவளுக்கு உடம்பு சரியில்லை, மேலே தூங்குறா. நீங்கள் இன்னொரு நாளைக்கு வாங்க. ப்ளீஸ் ஒரு தடவை. முடியாது, ப்ளீஸ் ஆண்டி, ப்ளீஸ். முடியாது, இன்னொரு நாளைக்கு வாங்க. போயிடுங்க ப்ளீஸ், போயிடுங்க.
ஆர்த்தி ஆர்த்தி அசோக், இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் தான் சொன்னேன்ல அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு. அப்புறம் எதுக்கு இங்க வந்தீங்க? அவ காலேஜில் இருந்து வந்தப்ப எதையோ பறி கொடுத்த மாதிரி இருந்தா. யாரு கூடயும் பேசவே இல்லை. நாள் முழுக்க அவளோட ரூம்லயே அவ அடைஞ்சு கிடந்தா. அவளுக்கு என்னாச்சுன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல. அவ எப்ப கதவை திறப்பான்னு நாங்க ரொம்ப நேரமா காத்துக்கிட்டே இருந்தோம். அவ ஒரு நாள் கூட அப்படி இருந்ததே கிடையாது. எங்களுக்கு பயமா இருந்தது. எங்களால ஒண்ணும் பண்ண முடியல. இன்னும் ஏன் அந்த பாடியை வச்சிருக்கீங்க? என் மகளோட இறப்பு என் மனைவியால தாங்கிக்கவே முடியல. அதை அவ நம்பவும் இல்லை. அவ தூங்கிட்டு இருக்கான்னு தான் என் மனைவி நினைச்சுக்கிட்டு இருக்கா. அவளுக்கு இதை எப்படி புரிய வைக்கிறதுனே தெரியல. அவளோட நம்பிக்கைக்காக நானும் அதை அப்படியே விட்டுட்டேன். அங்கிள், இது ஆர்த்தியோட காலேஜில் எடுத்த ஃபோட்டோஸ். எல்லா ஃபோட்டோஸ்லேயும் அவளோட ஆத்மா இருக்கு. அடிக்கடி அந்த இடத்துக்கு போயிட்டு வருது. அவ ஆத்மா இன்னும் சாந்தி அடையாம இருக்கு. அதுக்கு வழி தெரியாம தான் நானும் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். இது எல்லாமே போய் எதையுமே நான் நம்ப மாட்டேன். ஆர்த்தி மேல தூங்குறா. இப்ப நீங்க தான் பாத்தீங்களே, அவளுக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் மேல தூங்கிட்டு இருக்கா. முதல்ல நீங்க இந்த வெளியில போங்க, வெளியில போங்க. இவங்களை இங்க வெளியில போக சொல்லுங்க. சுமதியில வெளியில போக சொல்லுங்க. ஆர்த்தி மேல தூங்கிட்டு இருக்கா. இவங்க தேவையில்லாம வந்து எழுப்பிடுங்க. வெளியில போங்க. இவங்களை இங்க வெளியில போக சொல்லுங்க. ஆர்த்திக்கு உடம்பு சரியில்லை, மேல தூங்கிட்டு இருக்கா. சொன்ன கேட்க மாட்டாங்க. சுமதி, பாவம், அவளுக்கு உடம்பு சரியில்லை. உங்களுக்கு கூட அது தெரியும்ல. அவ சுமதி தூங்கிட்டு தான் கொஞ்சம் இருக்கா. பொறுமையாரு. ஆண்டி, ஆண்டி, நானும் உங்க பொண்ணு மாதிரி தான். ஆர்த்தியோட ஆத்மாக்கு விமோச்சனம் கொடுங்க. ஆர்த்தி தூங்கிட்டு இருக்கா.
அசோக், திடீர்னு உனக்கு என்னாச்சு அசோக்? ஏன் வண்டி அவ்வளவு வேகமா ஓட்டுன? அது அவதான் சொன்னியா? அன்னைக்கு நடந்த ஆக்சிடென்ட் உண்மை இல்லை. அவ எனக்காக தான் அன்னைக்கு ராத்திரி இங்க வந்தா. என்ன தேடி தான் வந்தா. Do you love me, Sonia? Of course I do, Ashok. நீ என்னை விட்டுட்டு போயிட மாட்டியே? அசோக், I really love you, Sonia. அசோக், ஏன் இப்படி பேசுற? I love you, Sonia. அசோக், என்னை விட்டுட்டு போயிட மாட்டேன். நான் உன்னை விட்டு எப்பவும் பிரிய மாட்டேன். I love you, Sonia. Ashok? Ashok, are you okay? Yeah, I'm okay. Relax, Ashok. Finally, it's getting over. இன்னைக்கு கார்த்தியோட உடல்ல அடக்கம் பண்றாங்க. छिन्दन्ति शस्त्राणि नैनं दहति पावकः न चैनं वेदयन्त्यापो न शोषयति मारुतः
என்ன சோனியா தனியா வந்திருக்க? போட்டோகிராஃபர் எங்க போயிருக்காரு? பிஸியா இருக்காரு மாடல் செலெக்ஷன்ல. இந்த உலகத்துல காதலிக்கிற எல்லாருமே தான் காதலிக்கிறவங்கள எப்பவும் விட்டு கொடுக்க மாட்டாங்களா? சூப்பர் பாய், நல்ல புரிஞ்சு வச்சிருக்கீங்க. மழை நேரத்துல இந்த ஊட்டி கொஞ்சம் ரொம்ப அழகாவே தெரியுது இல்ல? ஆமா பாய். என்னாச்சு? ஓ அல்லா, நீ ஏற்கனவே ரொம்ப அழகா இருக்க. இந்த போட்டோல ரொம்ப அழகா இருக்க. போது பாய். அலிபாய் ஒரு நிமிஷம் இந்த வந்துறேன். Oh.
ரைட் பாய். டேக் கேர். ஏய், நீ எப்போ வந்த? ஏன் இருட்டில் உட்காந்துருக்க? ஸ்வீட்டி, லெட் தி பி லைட். இருட்டில் கூட நீ பிரகாசமா இருக்கடா பேபி. என்னாச்சு? நீ அவகிட்ட எப்படி நடந்துக்கிட்ட? யார் கூட? இதுக்கு என்ன அர்த்தம் அசோக்? சோனியா, நான் சோனியா, நீ என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்க? இது வரைக்கும் நான் உன்னை தப்பா நினைச்சிருக்கேனா? சோனியா, நான் சொல்றது கேளு. என் மேல எந்த தப்பும் இல்லை. அப்படின்னா இந்த போட்டோ போய் சொல்லுதா? சோனியா, சோனியா, அது வந்து சோனியா, நீ நினைச்சது உண்மைதான். ஆனா எல்லாமே உண்மை கிடையாது. தருண், ராஜா, பாண்டியன் 3 பேரையும் ஒரு நாள் ஆர்த்தியை சமாதானப்படுத்த சொல்லி அவகிட்ட அனுப்பிச்சேன். ரிலாக்ஸ் ஆர்த்தி. ஆர்த்தி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் மனசு விட்டு பேசணும்னு நினைக்கிறேன். இங்க பாரு, உனக்கும் அசோக்குக்கும் என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு கூட எனக்கு அவசியம் இல்லை. வேலையை முடிச்சுட்டு உன்னை விட்டு அவ விலகி போயிட்டான்ல. இங்க பாரு, அதை பத்தி நான் பேச விரும்பல. இங்க பாரு ஆர்த்தி, இதெல்லாம் உனக்கு தேவையா? நடந்த சம்பவத்தை நீ டேக் இட் ஈஸியா எடுத்திருந்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் ஆயிருக்காது இல்லையா? யூ ஆர் மாடர்ன் கேர்ள் ஆர்த்தி. அசோக் இல்ல நான் என்ன, நான் இருக்கேன் இல்லையா? என்கிட்ட நீ வந்து தருண், ராஜா, பாண்டியன். அசோக் வந்துட்டான். என்னடா? நான் சொல்றேன். என்னடா? அசோக், உங்ககிட்ட என்னடா சொன்ன? அவளை சமாதானப்படுத்த தானே சொன்ன. ஏன்டா இப்படி பண்ணிக்க? ஏய், you rape a bastard. ஆர்த்தி, 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 என்னடா பண்ற? டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனோம். அசோக், அசோக் போலீஸ்க்கு தெரிஞ்சுச்சுன்னா அப்புறம்
அப்புறம் நம்மளாம் மாட்டிப்போம். தெரிஞ்சா தெரியட்டும்டா, உங்களை ஜெயிலுக்கு அனுப்பாம விட மாட்டேன். ஆமாண்டா, நாங்களாம் ஜெயிலுக்கு போயிடுவோம். நாங்களாம் ஜெயிலுக்கு போயிடுவோம். நீயும் தான். என்னடா சொல்லுவ போலீஸ் கிட்ட? எதுக்கு இங்க வந்தேன்னு சொல்லுவேன்? டேய் டேய், நான் சும்மா பேசிட்டு போலாம் தானே வந்தேன். அவ என்ன பண்ணிருக்கான்னு பாடுறா. அவ அடிச்சதுல நான் மென்டலி டிஸ்டர்ப் ஆயிட்டேன்டா. நீ தானே சொன்ன அவகிட்ட பேசி அவளை சமாதானப்படுத்துன்னு. உனக்காக தான் நான் இங்க வந்தேன் தெரியுமா? எங்களெல்லாம் விட பெரிய குற்றவாளி நீதான்டா, நீதான். அத மறந்துடாத, புரியுதா? அசோக், அவன் இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கா. டேய், அவளுக்கு இப்ப போட்டோ எடுக்கிற? அவளை பிளாக்மெயில் பண்ண. அவ போலீஸ்க்கு போக மாட்டான். அப்பதான் நாம தப்பிக்க முடியும். ஒரு சின்ன தப்பா மறைக்கிறதுக்காக நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். உண்மையை ஒத்துக்கிற சக்தி எனக்கு அப்பவும் இல்லை, இப்பவும் இல்லை. நான் ஒரு குற்றவாளி சோனியா. ஆர்த்தியை ஏமாத்திட்டேன், உன்னையும் ஏமாத்திட்டு இருக்க. I'm sorry சோனியா. I'm really sorry. எனக்கு உன் மேல கோபம் இல்லை அசோக். ஆர்த்தியோட ஆத்மாவை மன்னிக்கணும்னா நான் கடவுளை வேண்டிக்கிறேன்.
அசோக் இன்னும் உயிரோட இருக்கிறான்னு அதுக்கு ஒரே காரணம் ஆர்த்தியோட ஆத்மா அவனை விரும்பிக்கிட்டு இருக்கு. அதான் உண்மை. அசோக், அசோக், ஆர்த்தி அப்படி ஒரு நிலைமை உனக்கு நடந்திருக்க கூடாது. உன்னோட காதல் உண்மையானதா இருந்தா அது நிலைச்சிருக்கும். நானும் அவனை ரொம்ப காதலிக்கிறேன். நீ அவனை விட்டுட்டு போயிடுன்னு சொல்ற உரிமை எனக்கு இல்லாம போச்சு. என் வாழ்நாள் முழுக்க நான் இவனுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன்.